ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா உங்களுக்கு இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க 2 சைடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.